எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த கேரளா பஸ் இன்சிடென்ட் பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கனால இந்த இந்த விஷயத்தை பற்றி ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து ஷிம்ஜிதா அப்படின்ற ஒரு கேரளா பெண்மணி. அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்க வந்து அவங்க பஸ்ஸோட ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. தன்னோட ஹாரஸ்மெண்ட் இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணாங்க. அண்ட் தீபக் அப்படின்றவர் பஸ்ஸில் வந்து அவரை ஹாரஸ் பண்ணுறதா வந்து அந்த வீடியோவில் அவங்க காமிச்சிருந்தாங்க. அது லைவ் வீடியோ கிடையாது, அது ஒரு கட் வீடியோ, எடிட்டட் வீடியோ. இது வந்து நிறைய கேரளாவில் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் அதை வந்து தனக்கு ஹாரஸ்மெண்ட் நடக்கும்போது அதை டக்குன்னு லைவாக காமிச்சு வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. இது எப்படி ஆரம்பிச்சது அது எனக்கு தெரியல. பட் இது வந்து ஒரு புது விஷயமாக போயிட்டு இருந்தது. நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ, அவர் வந்து ஹிட் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ, இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் அதை பண்ணிவிட்டு இவங்க வந்து அதை வீடியோ எடுக்கும்போது அவர் பண்ணலையோ, இல்லை இவர் நம்ம அந்த நிறைய பேர் வீடியோ பண்ணுறாங்க, நம்மளும் அது ஒரு விக்டம்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பாப்புலாரிட்டி வரும். அப்படியா? எப்படி நம்மளால் அந்த வீடியோவை கன்க்ளூஷன் பண்ண முடியாது. அவங்கள விசாரித்து நம்ம தெரிஞ்சிக்கும் போது தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவரோட சூசைடுக்கு அவரும் காரணம், அந்த பெண்ணும் காரணம்னால தான் அந்த பெண் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு 10 இயர்ஸ் ஜெயிலு என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. அது ஃபேக் நியூஸுன்றாங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரணை நடந்துகிட்ருக்கு. உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்தோடனே அது வந்து வைரல் ஆச்சு. 2 மில்லியன் வியூஸ் வந்துச்சு. சோஷியல் மீடியாவில் கருத்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட் செக்ஷனில் எல்லா இடத்துலையும் போங்க, அந்த வீடியோ பாப்புலரான எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஆணுக்கு எதிராக கமெண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சுற்றியே அவங்க திருப்பி திருப்பி வீடியோவும் போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது அவர் அந்த அவ்வளோ வியூஸ் போனனால அவரையும் அது ரீச் ஆகிருக்கு. அவரால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. அவர் அந்த தவறை பண்ணாரா இல்லையா, அந்த வீடியோவில் பண்ணாரா, வீடியோவுக்கு முன்னாடியே பண்ணாரா, எதனால் அவர் சூசைட் பண்ணாருன்னு அவர் எழுதி வச்சு அவர் இறக்கலை. அந்த பெண் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே, தன்னால் ஃபேஸ் பண்ண முடியலையே, இல்லை நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது, எதனால் பண்ணாருன்னு அவர் எழுதி வைக்கலை, பட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வீடியோ தான் அதுக்கு காரணம். இல்லை அவர் செயல் காரணமாக சத்தியமாக வந்து நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு தான் விசாரணை செய்யணும். சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம உட்காந்து தீர்ப்பு எழுதக்கூடாது. இவர் தான் தப்பு, இவங்க தான் தப்பு. இப்போ என்னென்னா ஸ்டார்டிங்கில் இவர் தான் தப்புன்னு அவர் சூசைட் பண்ணியாச்சு. அடுத்தது இவங்க தான் தப்புன்னு இவங்கள சூசைட் பண்ண வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் இன்னும் மோசமாக போயிட்டுருக்குது. ஆண்கள்லாம் வந்து ஃபுல்லாக அந்த ஆட்டப்பெட்டியில் வச்சுக்கிட்டோம், தான்ஸ் வச்சுக்கிட்டோம், நாங்கள் இப்படி தான் போகிறோம், ஏன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா எனக்கு என்ன தாட் வருதுன்னா, ஸோ இது வந்து இன்னும் அடுத்த லெவலில் வந்து சோஷியல் மீடியா வந்து இதை வந்து மீம்ஸாக, காமெடியாகவும், காமெடி ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க, சீரியஸ் ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை வச்சு நிறைய ரீல்ஸும் வந்து போயிட்டே இருக்குது. ஒன்று மட்டும், நம்மளுக்கு ஒரு ஹாரஸ்மெண்ட் நடக்குதுன்னா அதை வீடியோ எடுக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் போகணுமே தவிர, அவங்க அதை விசாரிப்பாங்க. அந்த வீடியோ எடிட்டடாக, அந்த வீடியோ லைவாக, அந்த வீடியோ ஆத்தென்டிசிட்டி என்னன்றதை அவங்க விசாரிப்பாங்க. அவங்க விசாரித்து அவங்க தீர்வு நிறைய என்ன சொல்கிறது, கற்று தேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அதை விசாரிக்கணும், அந்த வீடியோவோட ஆத்தென்டிசிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒன்றும் ஆகாத கேஸுங்களும் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டால் ஒன்னொன்னே வந்து தீர்ப்பு எழுதி இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போடுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஒன்றா இவங்கள சூசைட் பண்ண வச்சுறாங்க, அவங்கள சூசைட் பண்ண வச்சுறாங்க. நீங்கள் தைரியமாக இல்லை அப்படின்னா, அழுத்தமான ஆளாக இல்லைன்னா 2 பேரையும் சூசைட் பண்ண வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். சூசைட் அந்த சோஷியல் மீடியாவால் சூசைட் பண்ணவங்க. ஸோ அதனால் சோஷியல் மீடியா ஒரு குப்பை. அந்த குப்பைக்குள்ளே தயவு செஞ்சு உங்கள் வீடியோ போட்டு குப்பையாக்கிடாதீங்க. அது வந்து அந்த பர்சனுக்கு நடக்கிற, அந்த ஹாரஸ்மெண்ட் நடக்கிற பர்சனுக்குனா அதோட வீரியம் தெரியும், அதோட வலி தெரியும். ஸோ அந்த வந்து தயவு செஞ்சு இந்த குப்பையில் போடாமல் எடுத்துகிட்டு போய் போலீஸுக்கு எடுத்துகிட்டு போங்க.
உங்களுக்கு வந்து தைரியம் வளர்த்து நம்ம அதை பண்ண தான் செய்யணும். இல்லையா அங்கேயே அதுக்கு கட் அண்ட் ரைட்டாக அங்கேயே அதுக்கு தீர்ப்பு நம்மளே கொடுக்கணும். ஸோ இதுதான் இப்படி தான் பண்ண முடியுமானா இல்லை, நிறைய வழிகளும் இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி கிடையாது. சோஷியல் மீடியாவில் நிறைய கெட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்போது வந்து நிறைய ரீல்ஸும் என்ன வருதுன்னா, பெண்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து இன்னும் இந்த அட்டைப்பெட்டி போட்டிருக்கிறது, தான்ஸ் போட்டுட்டு வீடியோ பண்ணுறது, ஏன்னா பெண்கள் இப்படிலாம் எங்களை பண்ணிடுவாங்கன்னு நாங்கள் பயந்துக்கிறோம் அப்படின்ட்டு பெண்கள் என்ன வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு கைப்படுது, கால்படுதுன்னா ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணு, இல்லை நீயா போய் வேறு காரோ பைக்கோ வாங்கிக்கோ. இது எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். இது என்னன்னா, இதை வந்து ஒரு தவறு பண்ணுறவன் பார்த்தானா எப்படி இருப்பான்? எனக்கு தெரியாமல் ஒராசிட்டேன், நான் இது ஆகிட்டு அவன் வந்து அவன் இன்டென்ஷன் கெட்டதாகவே இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் இப்போது? ஸோ இந்த பொண்ணு வந்து தவறு பண்ணியிருக்கான்னா எவ்வளோ பேரோட வலியோட சாபம் அந்த பொண்ணை சேரும். எவ்வளோ பேர் வலி கஷ்டத்தையும் வந்து அடக்கிக்கிட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க. எவ்வளோ பேர் வந்து ஹாரஸ் ஆகிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம். டெய்லி லைஃப்பில் விமன் வந்து அடிக்கடி ஹாரஸ்மெண்ட்டுன்ற விஷயம் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். ஆண் வந்து இந்த அட்டைப்பெட்டியை போட்டு பண்ணுற காமெடி மாதிரி கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு பண்ணுறது, இந்த ஒரு பொண்ணே இன்னொன்று பெண்களுக்கு ஒரு பெரிய சாபமாக இருந்தால், அப்போ இந்த மாதிரி வலியை அனுபவிக்கும் பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஆண்கள் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுன்னா உடனே இந்த மாதிரி பண்ணுறதும், பெண்கள் இப்போ என்ன ஆரம்பிப்பாங்க, நானும் தான்ஸ் போடுறேன், நானும் அட்டைப்பட்டி வச்சுக்கிறேன், எனக்கு தானே அதிகமாக நடக்குது, அப்போ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதை தான் சொல்கிறேன், சோஷியல் மீடியா ஒரு குப்பை. தயவு செஞ்சு அதில் வந்து உங்களோட ரியல் லைஃப்பில் சஃபர் ஆகிற விஷயங்கள், ஹாரஸ்மெண்ட், ரேப், சூசைட் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போங்க, தயவு செஞ்சு போலீஸ்கிட்ட போங்க. இல்லையா அங்கேயே விளாசுங்க. இல்லையா தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் மட்டும் போயிடாதீங்க, வேறு ஏதாவது வழி தேடுங்க. பட் சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நல்லது கொடுக்காது. அவங்க மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, மீண்டும் ஹாரஸ் தான் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸை வச்சு, கெட்ட வார்த்தைகளை வச்சே ஹாரஸ் பண்ணி ஒருத்தவங்களை கொண்டுடுவாங்க. ஸோ உங்களுக்கு நடக்கிறது ஒரு ஹாரஸ்மெண்ட்னா, சோஷியல் மீடியா அதை விட மோசமான ஹாரஸ்மெண்ட் பிளேஸ். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் கொண்டு வராதிங்க. இது என்ன நியூஸு, என்ன ஏது, அந்த வீடியோக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஏன் அந்த பொண்ணு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது, அந்த பையனை வந்து ஏன் இந்த மாதிரி உண்மையாக இல்லைன்னா அந்த ட்ராப்புக்குள்ளே ஏன் அந்த பொண்ணு அந்த பையனை கொண்டு போச்சு, ஏன் அந்த பையன் வந்து எதுவுமே சொல்லாமல் சூசைட் பண்ணார், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இவன் தான் தப்பு பண்ணான், இப்போது இந்த பொண்ணு தான் தப்பு, இந்த பொண்ணுவையும் அடுத்தது சூசைட் பண்ண வைக்கணும். நீங்கள் எந்த தீர்ப்பும் எழுத வேணாம், யாரும் எந்த தீர்ப்பும் நம்ம எழுத வேணாம். போலீஸ் அதை விசாரித்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டோம். போலீஸு எவ்வளோ அனுபவம், அது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர்கள். ஒருத்தர் எப்படி பேசினா அதை எப்படி வாங்கணும், இப்படி பேசினா அது காரணம் என்னன்றது அவங்களுக்குலாம் தெரியும். தேவையில்லாமல் நம்ம இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் நம்ம போலீஸ்கிட்ட விட்டுறது தான் நல்லது. நீங்கள் தீர்ப்பு எழுதுறதும் இவங்க தான் கெட்டது இவங்களாம் சொன்னது, நம்ம யார்? ஒரு வீடியோ வச்சு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட், யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, யார்கிட்ட தவறுலாம் நம்மளால் அந்த வீடியோ வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு அந்த பொண்ணு தப்பு செஞ்சால் அந்த பொண்ணு விசாரித்து தண்டனை அனுபவிக்கும். அதனால் நம்ம வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகாமல் இருந்து தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடச்சா போதும் அப்படின்ட்டு இருந்துக்கலாம். இந்த மாதிரி ஃபன்னி ரீல்ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஜெண்டர் ஃபைட்டு தான் வரும். எந்த அதிகமான கேஸு, உந்து கம்மியான கேஸு, நான் தான் இந்த மாதிரி இருக்கணும், நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கேஸு நடந்தாலே நீ இப்படி ஆடுறியா, நீ இவ்வளோ பெருசாக பண்ணுறியா, அப்போ பெண்கள் டெய்லியும் இதெல்லாம் அனுபவிக்கிறாங்களே, அப்போ நாங்கள் எவ்வளோ பண்ணணும். ஸோ இது வந்து ஜெண்டர் ஃபைட்டாக தான் கடைசியில் முடியும், ஹியூமனிட்டி வந்து போயிடும். ஸோ பெட்டர் இந்த சோஷியல் மீடியா வந்து நம்மளோட ரியல் விஷயங்களை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து உள்ளே போடாமல் இருந்தால் யார் தப்பு பண்ணாங்கன்றதுல உண்மையே வெளியில் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி போடுறனால தீர்ப்பு கொடுத்து ஏன்னா அந்த தீபக் அவருக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிறோன்னே அவருக்கு தெரியாது. இப்போ அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தப்பு பண்ணலனாலும் சரி, தன்னை வீடியோ எடுத்திருக்காங்க, சோஷியல் மீடியாவில் நம்ம இப்படி பண்ணுற எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ இது ரொம்ப தவறான விஷயம். தப்பு பண்ணார்னா அங்கேயே அடிங்க, தப்பு பண்ணார்னா அப்போ போலீஸ் ஸ்டேஷன்
பஸ் அப்படியே கூட்டு போக சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அதை வீடியோ எடுத்து போலீஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க. அப்படி அவர் தவறு செஞ்சிருந்தாருன்னா அவங்க அதை விசாரிப்பாங்க. அவருக்கே தெரியாமல் அவரை வீடியோ எடுத்து இன்னும் பல பேர் அவரை ஹாரஸ் பண்ண வச்சு இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்தனால என்ன நல்லது நடந்துருச்சு? எந்த நல்லதும் நடக்காது. ஸோ மை ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு யாரும் ஹாரஸ் பண்ணாதீங்க. போலீஸ் பார்த்துக்கட்டும். என்ன தவறுன்றது என்ன விஷயம்னா அவங்க விசாரித்து தெரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து ஒரு டோட்டலாக ஜெண்டர் ஃபைட்டு, ஹியூமனிட்டியை லூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். எனக்கு அவ்வளோதான். விசாரித்து ஒரு வீடியோ வச்சு அப்படியே புலனாய்வு செய்வ நம்ம வந்து அந்த டேலண்ட்லாம் நம்மளுக்கு கிடையாது. டேலண்ட் இருக்கிறவங்க அதை பண்ணட்டும், அந்த வேலையில் இருக்கிறவங்க அதை பண்ணட்டும். அவ்வளோதான். எனக்கு சூசைடு என்றைக்குமே தீர்வு கிடையாது. அவர் தரப்பை கொண்டு வர அளவுக்கு ஃபேமிலி நிற்கலையா, இல்லை அவர் ஸ்ட்ராங்காக இல்லையா, அவர் ஆனால் அறியாமையே அவர் இந்த சோஷியல் மீடியா குப்பைக்குள்ளே வந்துட்டார். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. வெரி வெரி பேட் இன்சிடெண்ட். எதுவுமே நடந்திருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னோடய தரப்பு, என்னோடய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணிவிட்டேன். உங்கள் ஒப்பீனியன் எனக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.